Hello friends, welcome to Mila Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறதுனா வித்தியாசமா வெள்ளப்பூண்டு ரசம் வைக்க போறோம். உப்பு கண்டம் சேர்த்து உப்பு கண்டத்தை கலந்து தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும். தக்காளி அதுக்கு நம்ம சுட்டு எடுக்கணும். தேவையான பொருட்கள் இதுதான். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் கிச்சனுக்கு. இப்போ தக்காளியை நம்ம அடுப்புல சுட்டு எடுக்க போறோம். இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி அடுப்புல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். இந்த தோல் வந்து நம்ம உறிஞ்சு வரணும். அந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை. இந்த மாதிரி அப்பளை இடுக்கி இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சுட்டவனையும் இந்த தோல் மட்டும் இந்த மாதிரி உறிஞ்சு வருது இல்லையா, இந்த தோலை இப்படி உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உரிச்சு எடுக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் சுட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்த தக்காளி இந்த மாதிரி 4-5 தக்காளியே நம்ம ரசத்துக்கு தேவையான தக்காளியே இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தக்காளியை வச்சு கூட சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா தக்காளிகளையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டோம், காஞ்சிடுச்சு. இதில் வந்து மிளகு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக சீரகம், அடுத்து கடுகு கொஞ்சமாக, அடுத்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வரமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய் வத்தல் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வறுத்து தனியாக எடுத்துட்டோம். அதான் கடாய் வச்சுட்டோம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வந்து நம்ம வதக்கிட்டோம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே எண்ணெயில் அதே கடாயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்குவோம். பூண்டுலையும் வெள்ளைப்பூண்டுலையும் நமக்கு வெங்காயத்தில் இருக்க மேத்தோலை எடுத்துக்கிறணும். இதில் வரும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்களுக்கு பால் ஊறுவதை செஞ்சு கொடுத்தா இதுக்கு தனியாக எடுத்துக்குவோம். தக்காளியை இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டோம், காஞ்சிட்டோம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா இதை வதக்கிடணும். இப்போ இதில் வந்து உப்பு கண்டத்தை சேர்த்துக்கிடுவோம். உப்பு கண்டத்தை சேர்த்து இந்த நல்லெண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லெண்ணெயிலே வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசலையும் சேர்த்து அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியே சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் கொதிச்சு வரட்டும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. உப்பு கண்டம் சேர்த்து சுவையான பூண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. குழந்தை பெற்றவங்களுக்கும் ரொம்ப குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ தேங்க்யூ.